நம்ம ஒரு நடுமாடி அடியே நடுஜன நம்மள கொண்டு ஜொகுதடி அடியே நடுஜன நம்மள கொண்டு ஜொகுதடி ஜொகுதடி ஜொகுதடி. ஒரே பாட்டுல அந்த நாரதரை காலி பண்ணிட்டேன். நீங்க எந்திரிச்சு போங்கப்பா. எப்ப பார்த்தாலும் டப்பு டப்புன்னு அடிச்சுக்கிட்டே எந்த ஊர் பயிலடா போங்கடா போங்கடா எக்கோ குறைச்சிங்க. ஒரே படுத்துருச்சடா. ஒரு மணி நேரம் ரவுண்ட்ஸ் போனேன். டக்கதலை வச்சு படுக்காதேடா வாரிட்டு போயிடும்னு சொல்லிட்டு போனேன். தக்கதலை வச்சு இந்த ஊரையே தெருவாக்கிட்டு போயிட்டேன். கடலா இருந்துச்சா நீங்களாம் உட்காந்துட்டாங்களே எங்கன்னு போய் படுத்துருக்காங்களோ. என் தம்பியை வந்ததே அந்த ஊரை சிறப்பு செஞ்சுட்டு போயிட்டாங்க. எத்தனை பேர் போட்ட போதையில் வேற ஊர் போய் திரும்பி இருக்கானோ. எத்தனை பேர் பெட்ரோல் இல்லாமல் இடவெல்ல படுத்து கிடக்காங்க. வேற ஆள் வண்டி எத்தனை பேர் தெரியாமல் போட்டு எடுத்துட்டு போனாங்க. என்னத்தை சொல்ல. நாரதர் வந்தார். அவர் தான் நான் சொன்ன ப்ரொபோசர் மடு பாய். ஒரஜூர் பழனியப்பன் தாத்தா மேடையில் நின்றார்னா மக்கள் எல்லாம் என்ன விஷயம் பேச போறாங்க என்று என்று உட்கார்ந்து பார்ப்பான். நம்மளுக்கு நம்மளே தட்டிக்கிட்டதே நல்லது. நம்ம போற காலத்துலாம் இன்னும் ஆளுகளை கூட்டு வந்துடும். அடுத்த வருஷம் போற ஆளுக 2 போர் நடச்சவன் புக் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு வண்டியில 200 ஏற்றிடுவேன். ஏற்றிட்டு உள்ளூர்கார நாடா வைக்கிற ஊருக்கார வந்து 1 மணி வரைக்கும் தான் பார்க்க விடுவேன். அப்புறம் செக்யூரிட்டி வச்சு எல்லாத்தையும் வெட்டி அடிச்சுட்டு நம்மால் இறக்கிடுவேன். தலைக்கு 200 ஒரு கோட்டு. ஆனால் முடிச்சதுக்கு அப்புறம் தான் குடிப்பேன். இல்லைன்னா அதை குடிச்சு நம்மள பாய் வாங்கி வலி இல்லையா. 5:30 கட்ட ஆரம்பம். எங்கள் அண்ணன் புரட்டா சூரிய அண்ணன் ராசா குழு திரைப்பட நடிகர் புரட்டா சூரியனோட மாமனார் தான் எங்கள் சித்தப்பேன். 5:30 கட்ட ஆரம்பம். வேஷம் போட்டு வந்து நின்றார்னா ரோஸ் கலர்ல இருப்பார். அவர் உடம்பு கலரு. எங்க சித்தப்பா அப்படி ஆளோட ஆடிட்டு வந்திருக்கேன். சென்ன பரிச்சாலி மாதிரி நாரதர் வேஷம் போட சொன்னா சில பேர் தம்பட்டம் மாடு மாதிரி வந்திருக்கிறாங்க. நமக்கே பயந்து கிடக்கு. மடுவும் கிடுவும். நாரதர் என்பவர் சிவப்பா இருந்தாத்தே நடிகன். வச்சு நான் என்ன தெரியும் விஷயம் கதையில் என்ன தெரியும். புராணங்கள் மொத்தம் எத்தனை? 18 புராணம். 18 புராணத்தை இந்த வந்த நாரதர் படிச்சிருப்பாங்க. ஏபிஜி சொல்ல சொன்னா தெரியாது. ஊர்ல அடிச்சு விட்டு போறது. இதுல சொல்லிக்கிட்டாரு பொம்பளை ஆளுங்க சுடிதார் போடாதியா, ஜீன்ஸ் பேண்ட் போடாதியா. ஏன் எல்லாத்தையும் வேப்பங்கொலையை கட்டிட்டு தெரிய சொல்லுவோமா? உன் வேலை மசுறது அதை பார்த்துட்டு போவியா? 4 பாட்டை பாடிட்டு வாங்கிட்டு சம்பளத்தை வாங்கிட்டு போவியா? ஜீன்ஸ் போடக்கூடாது, லெக்கிள்ஸ் போடக்கூடாது, சிலிண்டர் பற்ற வைக்கக்கூடாது. என்ன ரைடா? யார் சாவடாது? அதை முனியனுக்கு காவை கொடுத்துட்டு பொங்க வைங்கடா. அந்த வாரி போல கத்துரி எந்தூர் பொம்பளை ஏத்தா ஒரே வெள்ளத்துல வச்சா ஒரு பொம்பளை மட்டும் தீப்பெட்டி குடிக்கலைன்றாலும் உழவைக்க. இந்த கொடுமைதான் இங்க பெரும்பாலும். முருகா இந்த தார்பாயில 10-15 பேர் பொம்பளையாளு தூங்கும். ஒரு பொம்பளை மட்டும் முழிச்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் அந்த தார்பாய் ஓனரம்மா. எப்போ இவளுக்கு எந்திரிப்பாளுங்க நம்ம சுருட்டிட்டு போகணுமே. இதை எடுக்காமல் போனால் புருஷன் நம்மளை என்ன மயத்துக்கடி தார்பாய் எடுத்துகிட்டு போகணும் நெல்லு காய போடும்போது கேட்பாருன்ட்டு ஒரு பிள்ளை இல்லையா. இந்த வந்துட்டாங்க எடுத்துட்டு போயிட்டாங்க 2 பேர்த்த. வாங்க தம்பி இங்கே உட்கார கோயில் மேலே ஏறுறீங்களா? அவ்வளோதான். என்னாச்சு? நாடக கலை ஓடிக்கொண்டிருக்கிறது. பார்ப்பதற்கு ஆளுகள் குறைந்து கொண்டிருக்கிறார்கள். அதான் உண்மை. சாமியாரை சந்திக்கிறேன். என்னப்பு சினிமா பாட்டா? இப்ப நான் பாடி வந்தது ஹிந்தி பாட்டா? ஏப்பா இப்ப என்ன தெரியுதுன்னா இவர் இப்பத்தான் தூங்கி எந்திரிச்சு வந்திருக்காரு. அம்மா சினிமா பாட்டு யாருமே பாடல. கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா, அது தம்மாங்க பாட்டு. அம்மன் கோயிலுக்கு இலக்காலே
இது கேரளா பாட்டு. உனக்காக ஒரு பாட்டு பாருங்க பெரியப்பா, கேளு. கிழக்காத்தா சந்தனமாற வெகு வேகமா பூத்திருக்கு, பூப்பறிக்க போகலாம் விமானத்துல பெட்டலுமோ தில்லேலோ லேலோ லேலோ வடக்காத்தா சந்தனமாற வெகு வேகமா பூத்திருக்கு. இது எம்ஜிஆர் படம். ஏறுப்பு ஹலோ வீடியோ எடுத்துட்டாங்க. கனகத்தில் பாட்டு பாடி ஜாமியா சோழி முடிச்சு. சாமி இந்த பிறகு திருப்பி நான் கூட என்னடா சாமி உள்ள போய் குறுத்து பூச்சி விழுந்துச்சான்னு நினைச்சேன். வீட்டுக்கான இவன் எதுக்குடா வந்துட்டேன் படுத்துறாங்களே என்னைய. சாமி வாங்க ஏர்போர்ட். கத்தாம வாயா அரைஞ்சூரி. அப்புறம் நாராயணாய நமக. ஹரிஓம் நமோ நாராயணாய நமக. என்னதியா இல்ல அது உண்ணின்னு நினைச்சேன். உங்க கண்ணுக்கு எல்லாம் அப்படி தெரியுமுங்க. பம்பர கட்டையா வாங்க சாமி. வந்தாரை வரவேற்பது தமிழருடைய பண்பாடு. வந்தார தூக்கி போட்டு வறுப்புறது கள்ளப்பருப்பு. தூக்கி போட்டு வறுப்பைகளா? வறுக்கிறதுக்கு இங்க என்னையா இருக்கு? கள்ளப்பருப்பை வறுக்க வேண்டும். கள்ளப்பருப்பை வறுப்பீங்க. இந்த இடத்துல நான் யாரு? நீங்க போஸ்ட் மரம். என்னையா சொல்றீங்க? போஸ்ட் மரம் போன்று விளக்கை ஏத்துவதற்கு தேவை லயன் போஸ்ட் மர கம்பி போல் பல குடும்பத்துக்கு கலகம் செய்து நன்மை செய்திருக்கிறேன் என்று சொல்ல வருகிறேன். கைதட்டலாம். ஊதா பண்ணி நக்கிறது கடை வர்றிய ஊர் அசந்தா நீங்க தட்டுறதுக்கு தானே உங்களுக்கு டெய்லி தீமண்டமா போட்டு வளர்க்கிறேன். வேண்டாம். அப்ப எல்லா குடும்பங்களிலும் கலகம் இழுத்து விடுவதனால என்னன்னு சொல்றீங்க? தாங்கள் ஆரம்பத்திலே கலகம் இழுத்து விட்டு பிறகு உங்கள் கலகனாலதான் தமிழ் கடவுள் முருகனுக்கே பழனி என்ற ஒரு படை வீடு கிடைத்தது. ஒரு பழத்தை யார் உலகத்தை சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கே கனி என்ற ஒரு போட்டி உருவாக்கியது. அன்றைய காலத்திலே முருகப்பெருமான் மயில் வைத்திருந்தார், சுற்றி வந்தார். இதே காலத்திலே அதே முருகப்பெருமான் இருந்தால் என்றால் சடக்குன்னு ஹெலிகாப்டர்ல போயிருப்பாரு. இப்ப காலத்துல கை தட்டலாம். ஏன்னா அன்னைக்கு நான் கொண்டு வந்து கொடுத்ததுனாலதான் என்ன உருவாச்சு? தாங்கள் கொண்டு வந்த கொடுத்த பழத்துக்கு பேர் என்ன? மாங்கனி என்று சொல்லக்கூடிய ஞான மாம்பழம். மாம்பழம் நத்த மாம்பழமா துவரங்குறிச்சி மாம்பழமா? கை தட்டலாம். நாரதர் மாட்டிக்கிட்டாரு. இது என்ன மாம்பழம் ஐயா? இல்ல காசா லட்டா? லட்டு காசாவா? கை தட்டுங்கடா. கொஞ்ச நேரத்துல ஓட்டி விட்டு போயிட்டே இருப்போம். வேற காவல்துறை ஐயா அந்த என்னிடத்துல நீங்க கேள்வி கேட்கறீங்க. போலீஸ் கணேசு போல ஓட்டுறாங்க. பூரா எங்க நண்பர்கள் சும்மா கிடையாது. காக்கி சட்டை போட்ட கருப்பையும் பூரா என் ஜாமி தான். சரியா? ஏன்னா முருகப்பெருமான் குடும்பத்திற்கு கொண்டு போனது என்ன மாம்பழம்? மாம்பழம் யார் கொண்டு போனா? மாம்பழம் கொண்டு போய் கனியை கொடுத்தது யாரு? நீங்க தானே? ஆமா. அது எங்க வாங்கினீங்க? நத்தமா துவரங்குறிச்சியா இல்ல சிவகங்கை மாவட்டத்தில் வாங்கினீங்களா இல்ல காசாலட்டா இல்ல மூக்கு மாம்பழமா இல்ல ஓ மாம்பழமா? என்னய்யா எத்தனை சாமியார லூஸ் ஆகிட்டு வந்திருக்கீங்க நீ ஏமாத்துற. நீங்க சொல்றீங்களா அந்த ஊரெல்லாம் எங்கேயா இருக்குது? புலவத்துல அந்த மாம்பழம். சரி கனிய முறைய நானோ திரிலோக சஞ்சாரி மேலோக வாசியா? ஐயா பத்திலாயா வாக்குமூலம் வாங்கிட்டேன். திருச்சூரில கஞ்சாய வரம் பார்க்கறாப்ல. திரிலோக வாசியா? 3 உலகங்கள் சென்று வரக்கூடியவன் அடியேன் முனிவன் என்பார்கள். நீ முனிவராரு இல்ல கஞ்சா வராரு? முனிவரியா? முனிதாயா வேறு முளைக்கேன். ஆத்தா நீங்க என்னத்த சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? நான் என்னத்த தப்பா கேட்டேன்? கொண்டு போய் சிவபெருமான் குடும்பத்துல ஒரு பழத்தை கொண்டு போனார். கொண்டு போன பழம் மாம்பழம். மாம்பழம் எந்த சந்தை கடையில வாங்கினா இல்ல எந்த இதுல வாங்கினா? எந்த பேக்கரியா இல்ல சோன உரக்கடையா? கிலோ 40 காசாலட்டு. எந்த ஊர்ல நோத்தா ஈர்ல பேக்கல மாம்பழம் வத்தேன். வியாபாரத்துக்கு ஒரு இது இல்லையா? நீங்க சொன்னது மாதிரி நத்தத்துல வாங்க கிடையாது. நத்தத்துல வாங்க கிடையாதுயா. மாம்பழமாகப்பட்டது நான் எங்க வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையிலயத்திலே மாமனாகப்பட்ட சிவபெருமான் எனக்கு பரிசாக கொடுத்தது. எது? மாங்கொட்டையை கொடுத்திருக்கிறார். மாங்கொட்டை சிவபெருமான் உங்களுக்கு கொடுத்தது மாங்கொட்டையை. அதை நீங்க முளைக்க வச்சு மரமானதுக்கு அப்புறம் புடிங்கிட்டு வரும்போது அம்புட்டு பழத்தையும் ஆஞ்சநேயர் கொண்டு போயிட்டாரு. ஒத்த பழம் மட்டும் உங்க சட்டிக்குள்ள ஓட்டு வச்சிருந்தியா. என்ன பழமையாது? கை தட்டலாம். இது வேற என்ன பழம்? அந்த மாம்பழத்தை என்ன செஞ்சேன்? ஊறுகாய் போட்டியா? என்ன மாம்பழத்துல எப்படிங்க ஊறுகாய் போட முடியும்? மாம்பழத்துல ஊறுகாய் போடலாம். அப்படித்தான் போட்டான். மா காயில தாயா ஊறுகாய் போட முடியும்? மாம்பழத்துல ஊறுகாய் போட்டிருக்கார் வாடிப்பட்டி சமயக்கார கதிரேசன். ஏன்னா அவர் புதுவிதமான சமையல் மாஸ்டர். நிரூபிப்பல. ஏன்னா அந்த மாங்கனியாகப்பட்டதை சிவபெருமானிடத்தில் பெற்று கலகம் செய்திருக்க வேணும். கலகம் இல்லையெனில் என் சிரமாகப்பட்டது. ஐயாவுக்கு நீர்மலைக்கு வரேன். ஏலே இது என்னடா மாம்பழத்தை பத்தி பேசினா
ஒருத்தன் மாம்பழம் விற்கிறதாக வந்தியா, நீ என்னையா விற்கிற? மாமரத்துக்கு தண்ணி ஊத்த வந்தேன். மாமரம் இங்க மாமரத்துக்கா ஓமுண்ட டம்ளர் தூக்குனா கூட தூக்க முடியாத தண்ணி குடத்த என்னடா அவங்க பாடாப்படுத்துறாங்க என்னைய. அப்ப அந்த மாம்பழத்தை என்ன செஞ்சேன்? என்ன செஞ்சீங்க? சிவபெருமானுடைய குடும்பத்துல போய் கொடுத்தேன். அப்பதே அவரு யோசிக்கிறாரு, இந்த மாம்பழத்தை கொடுத்ததே நான் தான், ஆனா என்னுடைய குடும்பத்துல கொண்டு வந்து கொடுத்து உங்களுடைய கழகத்தை இங்க நீங்க ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னு யார் சொல்றது? என் மாமனாகப்பட்ட சிவபெருமான் சொல்ற. சரி சாமி. அப்ப அந்த பழத்தை பார்த்த உடனே ஆசை ரெண்டு பேத்துக்குமே, அண்ணன் தம்பி ரெண்டு பேத்துக்குமே ஆசை. அப்ப என்ன பண்றிய? தம்பியாகப்பட்டவர் அவசர புத்தியோடு மயிலேறி சென்று விடுகிறான் உலகத்தை சுற்றுவதற்காக. மயில ஏறுறது யாரு? முருகப்பெருமான் தான். தப்பு, ஏற கிடையாது. அப்புறம் யாருங்க மயில் மேல ஏறினது? மயிலிலே முத ஏறினவர் யாருன்னா யாரு? முருகனுடைய அப்பன் சிவன். அப்பா மாட்டு வண்டி ஓட்டினா தானடா நமக்கு கற்று தந்தது யாராடா? சைக்கிளை பிடித்து இப்படித்தான் ஓட்ட முடியும் என்று சொல்லிக் கொடுத்தவர் யார்? தந்தை. பள்ளிக்கூடத்துல போய் இப்படித்தான் படிக்கணும்னு சொன்னவர் யார்? தந்தை. அப்ப முத மயில ஏறி சவாரி செய்தவர் சிவபெருமான். இத மக்கள் ஏத்துக்கலையா? இந்த ஊர்ல எனக்கு நீதி இல்லையா? நாயே இல்லையா? எத்தனை மணிக்கு பஸ் இல்லையா? அப்படியே புளிச்ச போய் ஏத்திட்டு போங்க. ஆள போயிட்டே இருக்கணும். என்ன நடக்கும்னு யாரும் தெரியக்கூடாது. உங்களை வச்சுக்கிட்டு இருந்து என் கம்பெனி நடத்தலே ஓடும். சிவபெருமானுடைய வாகனம் காளை வாகனம், முருகப்பெருமானுடைய வாகனம் மயில் வாகனம். ஆனால் கிருஷ்ணனுடைய வாகனம் பொட்டை மாடு, பால் மாடு. யாருடைய வாகனம்? கிருஷ்ணனுடைய வாகனம். எந்தோட நோத்தா மாடு ஆடு மாதிரி கத்துச்சு. போடா போடா. அப்ப அந்த கனியை வாங்கணும்னு ஆசை யாருக்கு? நல்ல வேலை நான் அதட்டியை என் கண்டுகுட்டியை விரட்டினே இல்லைன்னா உங்க காம்புல வாயில வச்சிருக்கேன். புதுவிதமான ஆடா இருக்கும் போல சப்பி ஜோஞ்சி எடுத்து போயிரு. அப்பேற்பட்ட அந்த கனியை வாங்கிட்டானே என்ன ஆகும்? சின்ன பை வாங்கி லபக்குன்னு வாயில வச்சிருவான். சரி. ஏன்னா அதுவோ விசக்கனி. அப்ப விநாயகப் பெருமாள் சிந்திக்கிறார், நாரதர் கொண்டு வந்தது விசத்தன்மை வாய்ந்த கனி. ஆமையா, ஒரு குடும்பத்தை அன்றைய காலத்திலே நாரதர் அவர்கள் குர்ணமத்து வைத்து கொல்ல பார்த்திருக்கிறார். ரெண்டாவது வாக்குமூலம். அந்த மாம்பழத்தை கொடுத்தது யாரு? அவர் தானே. அப்ப நான் பாவம் கிடையாதா? அப்ப அந்த விசக்கனியை என்ன பண்றார்? அன்னை தம்பி வாங்கினியாம்னா வாயில வச்சு சாப்பிட்டுருவியா. அப்ப அவனை வாங்க விடாம நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி என்னிடத்தில் ஆலோசனை கேட்டார். தாய் தந்தையரை சுற்றி வந்தால் உலகத்தை சுற்றுவதற்கு சமானம். உலகமே அம்மையப்பன், அம்மையப்பனே உலகம் என்ற ஒரு பொருளை கொண்டு வந்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகப் பெருமான். என்னுடைய பேச்சை கேட்டு தாய் தந்தையரை சுற்றி வந்து அந்த கனியை வாங்கி சாப்பிட்டார். ஆனா இன்னைக்கு அந்த மாங்கனியை வாங்கி வச்சிருக்கிறாரா, சாப்பிட்டுருக்காரா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இன்னமும் கையில தான் மாங்கனியை வச்சிருக்கிறார். ஏன்னா விசக்கனியை சாப்பிட முடியுமா? முடியாதுல்ல. என்னையா நிலத்தடி நீர் வாங்குறாரு. என்னையா ஏதாவது அளவை எடுக்கக்கூடியவன் மாதிரி தெரியுதே.